எல்லாருடைய ஃபேவரட்டான இந்த டிஷ், அதுவும் பாவ் பன்னுங்கிறது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு இல்லைங்களா? இப்போ இன்றைக்கி இந்த மசாலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க. நான் ஒரு 6 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் கூடவே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய், கொஞ்சமாக பட்டர், கடுகு, சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். கூடவே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், சாட் மசாலா, ஆம்சூர் பவுடர், உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் பட்டர் சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன வெஜிடபிள் சேர்க்குறீங்களோ கூடவே வேக வச்ச காய்கறிகளை எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ், இது கூடவே நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு மட்டும்தான் பிடிக்கும். மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன காய் வேணுமோ அதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு கூடவே மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு தூவி இறக்கி விட்டு சாப்பிட்டோம்னா சான்ஸே இல்லைங்க. திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.